அன்பு பிள்ளையே, எவ்வளவோ சபைக்கு போறீங்க. அந்த ஊழியருடைய பாரம், அந்த ஊழியரின் பெருமூச்சு, அந்த ஊழியரின் கண்ணீர் உங்களுக்கு கேட்காம இருக்கலாம். ஆனா பரலோக தேவன் கேட்கிறார். அவள் அழிக்காமல் இருக்கிறார். 23ஆம் அதிகாரம் லூக்கா 34 இப்படி சொல்லுகிறது, அவர் அழிக்காமல். எனவேதான் சொன்னார், பிதாவே இவருடைய மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவர். நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், உமிழ்நீரை கொட்டினார்கள். இன்றைக்கு அப்படிதான் மறைமுகமா செய்கிறோம். என்ன பெரிய ஆண்டவர், என்ன பெரிய சபை, என்ன பெரிய பாஸ்டர், என்ன பெரிய சத்தியம், என்ன பெரிய ஆளா, நானே சபை ஆரம்பிப்பேன். இன்னைக்கு பாருங்களேன், விரிவாக்கம் என்பதை பிரிவினை அதிகம். அவரவர் மனைவி இந்த சபையில அவரை கனம் பண்ணவில்லை, மைக் தரல. எனவே அவர் இன்னொரு சபை ஆரம்பிக்கிறார். அவர் மனைவி, அவருடைய குடும்பம், சொந்தம், உறவுகள், அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி, இது ஒரு சபை. அது அவங்க மட்டும்தான் இருப்பாங்க கடைசி வரைக்குமே. வெளியால் யாரும் வரமாட்டாங்க. ஒன்னு சொல்ல விரும்புறேன், நீங்க என்ன பண்றீங்களோ உங்கள் காலத்துக்குள்ளே திருப்பி உங்களுக்கு செய்யப்படும். ஆனால் மனதுருகிற கர்த்தர், அது சொல்லப்பட்டது, கம்பேஷன் ஃபார் த இனிக்விட்டிஸ், உடைய அக்கிரமங்களுக்காய் மனதுருகிறாராம். எவ்வளவு பெரிய தெய்வம்! என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, அக்கிரமங்களுக்காய், உன்னுடைய பசி, உன்னுடைய தேவைகளுக்காய், உன்னுடைய பார்வைக்காய், உன்னுடைய வழியிருக்க வாழ்க்கை நிலைக்காய், உன் வியாதிக்காய், அன்பானவர்களே, நீ இன்னும் அந்த நிலைத்திருக்கவில்லையே. அதாவது கற்றுக்கொள்ள விரும்புகிறார், உன்னை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு மக்கள் கற்றுக்கொள்ள விருப்பமே இல்லை. இந்த ஊழியர் கூட்டத்தில் பாருங்களேன், இன்னைக்கு அது ஒரு வீணா வெறுமையா இருக்கிறது. நானும் பல ஊழியர் கூட்டத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதுல ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மக்கள் தான் வசனத்தை கேட்கிறாங்க. துக்கமான ஒன்று. நண்பு ஊழியர்களே, ஒரு செலவு பண்ணி ஒரு ஊழியர் கூட நடத்துறாங்க, ஊழியர் கூட நடத்தப்படுகிறது. டோன்ட் வேஸ்ட். பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. அவருடைய இலக்கங்களுக்கு முடியவே இல்லை. அக்கிரமங்கள் தெரியும். அவரோ அவன் அக்கரங்களுக்காக மனதுருகிறார், அவன் மீறலுக்காய் மனதுருகிறார். உன் பார்வைக்காக, உன் வாழ்க்கை நிலைக்காக மனதுருக கர்த்தர். அந்த மனதுருகும் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். அவருடைய இலக்கங்களுக்கு முடிவில்லை. ஆனால் அவர் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் பாவியின் மேல் சிறங்கொள்ளுகிற ஒரு கர்த்தர். அவருக்கு இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆனால் தேவனுடைய இரக்கங்களை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளுவோம், சொந்தப்படுத்திக் கொள்ளுவோம். தேவனை கோபம் மூட்ட வேண்டாம், தேவனுக்கு எரிச்சல் மூட்ட வேண்டாம். திரளான ஜனங்களை கண்டு மனதுருக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து மனதுருகிறார். இதனுடைய மனதுருக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்வு பெறுங்கள், உயர்வு பெறுங்கள். வழியருக இருக்கிற உங்களை உன்னதத்தில் வைக்க விரும்புகிறார்.